ஒரு தரங்கட்ட குடும்பம் வருது. இவளுகளை பார்த்தாலே பழைய சோறு கிடைக்காத. வண்டி திருப்பு. மகாபிரபு, நீங்க இங்கே வந்துட்டீங்களா? முத வரிசையில உட்கார்ந்ததுக்கே காண்டாகிறானுங்க. அடுத்த வருஷம் கொடியேத்த போறதே நான் தான்டா. பொட்டு மாமா வரான் பாரு. கவனித்தீரா? பெரிய சித்தி வச்ச தக்காளி சட்னி சிவப்பு கலரு, சின்ன சித்தி வச்ச புதினா சட்னி பச்சை கலரு, சுத்தமா மனசு போலவே சட்டை வெள்ளை கலரு. நீங்க சொல்றத வச்சு பார்த்தா ஆமாண்டா குண்டா, இவனுக்கு ஒரு கேவலமான குடும்பம். ஹலோ, நான் கபாலி மிஸ்ஸஸ் பேசுறேன். பண்டா சீமான், 2 plates காடி கொண்டு வாங்க and 2 plates புனுக்கு போன பிரியாணி கொண்டு வாங்க. புனுக்கு போனையா? திரிசா ஐயோ என்ன அழகா இருக்க. பாவாட தாவணியில பார்த்தா பரபரப்பா இருக்க, மாடர்ன் ட்ரெஸ்ல பார்த்தா ஒரு மார்க்க. உன்னை பார்த்தாவே என் மனசை கட்டுப்படுத்த முடியலையே. அம்மாடி காம பார்வையாளருக்கு. ஆஹா, இவன் சும்மா இருந்தாலும் சண்டாளத்திற்கு இவன் நாலா பக்கம் சுத்தி வரா. ஐயோ, கைப்புள்ள அருவலோட கிளம்பிட்டானே. இன்னைக்கு எத்தனை தலை ஊர்ல போதோ தெரியலையே. இது அது இல்ல. என்னமோ இவளுக பொண்ணு பார்க்க வந்த மாதிரி பூ வச்சுக்கிறதும் பொட்டு வச்சுக்கிறதும் புடவை கட்டிக்கிறதும் தாளிக்கிறாளுடா. யார் வீட்லயாவது விசேஷம்னா இவளுக்கு தீபாவளி கொண்டாடிக்கிறாளுங்க. என்ன தட்டுக்கட்டிலாம் வருகையோட வர? நீ எங்களுக்கு சொந்தமா? இல்லைங்க, கார் மணிக்கு பஸ்ல போலாம் நின்னுட்டு இருந்துருங்க. கேட்டியா? எல்லாரும் கூட்டமா வரது பாத்துனுங்க. கவுண்ட் ரூட்ல விசேஷம்னு நம்மளும் போயிட்டு போலான்னு வந்துருங்க. கூட்டத்துல கோவிந்தா போலான்னு வந்தியாங்க. தச்சா பா. டேய் கேடி, நீ எங்க? முதல்ல மாதிரி இல்லைங்க, இப்ப திரும்பிட்டான். விவசாயிகளின் பயிர் கடன் ரூபாய் 5932.23 5932 இவன் அவன்ல 40,041 40,040 5932 சுதந்திர தினத்தை கொண்டாடிக்கிட்டு இருக்கிற என் நெஞ்சில் குடியிருக்கும். ஆஹா, திருப்பிட்டாங்கய்யா, திருப்பிட்டாங்களே. திரும்ப உட்காரா. எங்க பெக்கர் மேடம், எப்படி நீங்க இந்த கடலாமையை வச்சுக்கிட்டீங்க? நீ நினைக்கிற மாதிரி நான் ஒன்னும் ரெகுலரா வச்சுக்கல. பின்ன அப்பப்ப சீசனுக்கு வந்துட்டு போவேன். சீசனுக்கு வந்து போறதுக்கு இவன் என்ன குற்றால அருவியா? இல்ல அப்பப்ப வந்து போறதுக்கு நீங்க என்ன வேடம் தாங்கள் பறவையா? ரொம்ப லொள்ளு பேசுறீங்களே. மை சன், போட அப்பிடுவேன். இந்த பக்கம் பார்த்தா நானே போட போறேன் சட்டம், பொதுவில் நன்மை பொருந்திடும் திட்டம், நன்மை பொருந்திடும் திட்டம். இந்த பக்கம் பார்த்தா கருணை இருந்தால் வள்ளலாகலாம், கடமை இருந்தால் வீரனாக. சரி, பின்னால திரும்பி பாப்போமேன்னு பார்த்தா அந்த பக்கமும் மணப்பாறை மாடு கட்டி மாயவரா ஏறு. இந்த நிர்வாக குழுவின் கூட்டம் என்பது திட்டவாதி நமக்கான ஒரு மிகப்பெரிய பயணத்தை ஈரோடில் இருந்து தலைவர் தொடங்குகிறார். 70 வருட உழைப்பு, அந்த 70 வருட உழைப்பை
அந்த எழுதுவது என்ற உழைப்பை திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரிய திராவிட கழகம் என்ன செய்து கொண்டிருக்கிறது பெரிய கையும் மாண்பையும் வச்சிருக்காங்கிறத இருக்குங்கிறத பதிவு பண்ணிது நான் குதிரை பேரம் நடந்ததற்கான சான்றுகளை நாங்கள் ஆளுநரிடம் என்ன கொடுத்திருக்கிறோமோ அதைத்தான் சொன்னோம். அதுக்கு பதில் சொல்ல வேண்டியவர்கள் அதை விடுத்துவிட்டு தூரில் என்ன நடந்தது தெரியுமா? எங்கிட்ட ஏன் கேக்குறீங்க? அண்ணன் செங்கோட்டையனிடம் கேளுங்க. அவர் பாட்டுன்னு செவனேன்னு உட்கார்ந்து இருக்கிறாரு. எதுக்கு அவரை போட்டு ஏதோ போட்டு கோத்து வாங்கின்னு இருக்கிறீங்கன்னு கேட்கலைய. சட்டமன்றத்துக்கு போய் அப்பாவை எங்கே தேடுறாங்க. வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. ஆனா சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. இப்படிப்பட்டவர்களுடைய ஆட்சி தான் நீங்க நடந்து கொண்டு. என்னடா அடிமை பெண் எம்ஜிஆர் மாதிரி உருமுற பிச்சு. அப்பாவை காணோம் என்ற முதலமைச்சர் பேச்சுக்கு எதிராக நயினார் நாகேந்திரன் அநாகரிகமாக முதலமைச்சர் மற்றும் அவரது தாயாரை பேசியிருக்கிறார். வீட்டுல போய் அம்மாட்ட கேட்டா தானே அப்பா யாருன்னு சொல்லுவாங்க. என்ன ஒரு சின்ன பையன் வந்து உங்களை தடியாங்கிறா ஒத்துக்கிட்டு வர்றாங்கிறா பேத்தனமா பேசாம இருக்கீங்க. ஆனா சட்டமன்றத்தில் போய் அப்பாவை தேடினா யாரும் கிடையாது. என்ன எரும மாடு சொல்றா என்னென்னமா பேசுறா ஏதாச்சும் பண்ணுங்க. அங்க என்னடா பேச்சு? அப்பாவை இன்னைக்கு காலையில ஒரு நிறைவேற்ற நிகழ்ச்சியில சட்டமன்றத்துல போய் அப்பாவை தேடுறாங்க. ஆனா வீட்டுக்கு போய் கேட்டா அவங்க அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு ஒரு கடுமையான விமர்சனத்தை வச்சிருக்காரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? ஏண்டா டேய் எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே வாட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? எந்த அளவுக்கு இப்ப இந்த 3 மாதத்திலேயே நான் எந்த அளவுக்கு ஒரு நல்லாட்சி நம்ம கொடுத்துட்டு இருக்கோம்னு நமக்கு தெரியும். யார் நீயா? அது என்னமா அப்ப கொஞ்சம் கூட வெக்கப்படாம பேசிட்டேன். இந்த மாதிரி விமர்சனங்களுக்கு எங்களுடைய நடவடிக்கைகள் மூலமாக நாங்கள் செயல்களின் மூலமாக எங்கள் திட்டங்கள் மூலமாக பதிலளிக்கிறது தான் சிறப்பா இருக்கும். 47 எம்எல்ஏ தூக்கி போட்டு தலைவர் ராகுல் காந்தி அவர்களுடன் 5 எம்எல்ஏ இணைந்தார். எங்களுடைய தலைவர் 108 இருந்து 5 போச்சுன்னா 113 தானே. பேசாதடா படிக்காத தற்குறிப்பேல. மக்களே எல்லாரும் ஓட்டு போட்டுட்டோம். உங்க அண்ணனை, உங்க தம்பிய, உங்க பிள்ளைய எல்லாரும் ஜெயிக்க வச்சு முதலமைச்சரா ஆக்கிட்டோம். அதனால நம்ம கடமையெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொல்லி யாரும் ஒதுங்கி போயிடாதீங்க. ஒரு ப்ராப்ளம் பிரதர், என்ன சொல்ல வர்றீங்க? இனிமேதான் நீங்க நம்மளோடவே கூடவே இருக்கணும். உறுதியா நம்ம அரசோடவே கூட இருக்கணும். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. அப்பதான் உங்களுக்காக இருக்கிற எல்லா நல்ல திட்டங்களையும் என்னால செயல்படுத்த முடியும். ஐயோ, தஞ்சாவூர்ல 5000 ஏக்கருக்கு சொந்தக்கார வெண்ணெய் அறிவு அப்படியே அறுத்து தள்ளிட்டாலும் கூட்டு கொடுத்துருவாரு. 8 கோடி பேரோட அந்த பிரதிநிதி தான் முதலமைச்சர் பதவின்னு சொல்லுவாங்க. அதனாலதான் சொல்றேன், மக்கள் தான் ஆட்சியாளர்கள். இங்க நானு எல்லாருமே, அங்க இருக்கிறவங்க எல்லாருமே மக்களோட சர்வன்ட்ஸ். அப்படிதான் நான் அதை பாக்குறேன். வாங்க எல்லாருமா சேர்ந்து நம்ம கடமையை சேர்ந்து செய்வோம். நம்ம அரசுக்கு எதிரான சக்திகளையும் சரி சதிகளையும் சரி முறியடிப்போம். கண்ணாடி சார் அது. நீங்க எல்லாரும் நம்மளோட இருக்கும் போது எனக்கு வேற என்னங்க கவலை? ஏடா சுயமான எதுவுமே யோசிக்க மாட்டியா? நானே எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன்டா. ஆனா உன்ன மாதிரி வெறும் வாயில வட சொல்ல நான் பார்த்ததுலடா எங்க அப்பா. நல்லதை மட்டுமே நோக்கி நகர்வோம். அப்படியே ஜோக்கா அடிச்சு தெரியும். கோயம்புத்தூர் கல்லூரி மாணவர் அடித்து கொலை செய்யப்பட்ட விஷயத்துல போதைப் பொருள் புகார் அளித்த காரணத்தினால அவர் கொலை செய்யப்பட்டிருக்காருங்கிற போதை மருந்துகள் கடந்த 5 வருஷமா எவ்வளவு தூரம் தமிழகம் முழுவதும் சர்க்குலேஷன் இருக்குன்னு தெரியும். அதுலயும் கோயம்புத்தூர் கல்லூரிகள்ல இது மாதிரி கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ஒரு ஹாஸ்டல்ல ஒரு மாணவர் மரணம் அடைந்தார். நிறைய புகார்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும். போதை மருந்துகள் எவ்வளவு தூரம் சர்க்குலேஷன் இருக்கு. அது போதை மாத்திரைகள், சிந்தட்டிக் ட்ரக்ஸ் எல்லா இடத்துலயும் மெத்தப்பட்ட எல்லாம் இருக்குன்னு தெரியும். இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படுது. ஆனா இந்த விஷயத்துல அவர் மாணவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, அவர் அந்த கல்லூரி நிர்வாகம் அந்த சம்பந்தப்பட்ட மாணவரை பரீட்சை எழுதுக்கு அலோவ் பண்ணிருக்காங்க. அவர் நண்பர் வீட்டுல இருந்திருக்காரு. அவருக்குள்ள ஏற்பட்ட தகராறு, ஏன்னா அது சீனியர் ஜூனியர். ஏன்டா பச்சை போய் பேசுற? ஓபனா பேசுற? ஆட்சியில விவசாயிகள் போராட்டம் பண்ணி அவங்க மேல குண்டாஸ் போட்ட அரசு போனது அரசு. அவர் எந்த போராட்டம் தெரியாம பேசுறாரு. அது திருவண்ணாமலை சிப்காட்ல எடுக்கும்போது நடந்த போராட்டம், அதை பத்தி அவர் பேசுறாரு. துண்டை போட்டு எப்பப்பார் ஊருக்குள்ள பஞ்சாயத்து இனிமே இப்பெல்லாம் தனியெல்லாம் வராது. வீட்டுல ஏதாவது பெரிய வந்தா வர மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மீட் பண்றேன். ஒரு பிக்கிங்